சத்யராஜ் அவர்கள் ஒரு திராவிட கருத்தியலை பேசக்கூடியவர், தன்னைத்தானே ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பொண்ணு இப்போ திமுகவில் இணைஞ்சு திமுகவில் கட்சி பணிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய மகன் சிபிராஜ் தொடர்ந்து விஜய்க்கு புகழாரம் சூட்டிக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் சினிமாவுக்கு வந்த புதுசில் அவ்வளவு விமர்சனங்கள் அவர் மேலே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இன்றைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சினிமாவில் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு சிபிராஜ் அவர்கள் சொல்கிறாரு. நாங்களும் அதையே தான் எதிர்பார்க்குறோம். சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த சினிமா கவர்ச்சி, சினிமா புகழ் அரசியலுக்கு எப்படி பொருந்தும்? அரசியலில் மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்துனீங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் உரிமைக்காகவும் எதிலெல்லாம் நீங்கள் குரல் கொடுத்தீங்க? எத்தனை முறை உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? உங்கள் கட்சி நிர்வாகிகளை சந்திச்சிங்க? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. உழைக்காமல் அரசியலில் சினிமா புகழை மட்டுமே வச்சு நீங்கள் உடனே ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு வந்தால் அது அந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க தோணுது. சினிமாவுக்கு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நீங்கள் போட்ட உழைப்பை யாருமே குறைத்து மதிப்பிட போகிறதில்ல. திறமையானவர் தான், நல்ல நடிகர், நல்ல பெர்ஃபார்மர், ஒரு நல்ல வசூல் ரீதியாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ரஜினி, கமல் அளவுக்கெல்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு வரலை. ஆனால் வந்துட்டோன்னு அவர்களே பிஆர் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அரசியலில் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சியில் உட்காரணுன்னா அதற்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றிய அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பல திட்டங்களை கொண்டு வராங்க. பல திட்டங்களை கொண்டு வர விடாமல் தடுக்கிறாங்க. நிதியை விடுவிக்கலை. இதெல்லாம் எதிர்த்து எத்தனை சட்ட போராட்டங்கள் நடத்துனீங்க? எத்தனை போராட்டங்களை வீதிக்கு பண்ணீங்க? உங்களுக்கு அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொன்னாலும் திமுக ஒருவேளை மக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னா அதை எதிர்த்து எத்தனை போராட்டம் பண்ணி அதில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக முதல் ஸ்டாலின் அரசியலில் இருக்கிறாரு. 14 வயசுலேருந்து இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சுற்றிக்கிட்டே இருக்கிறாப்புல 73 வயசுலேயும். விஜய் எங்கே போனார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அவர் உழைச்சி சினிமாவில் பெரிய பிரபலமானார். அது மூலமாக நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் அரசியலுக்கு வந்தால் உழைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.